தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலயும் ரஷ்யாவுடைய ஒரு செயல் தான் இன்னைக்கு அமெரிக்காவையும் இஸ்ரேலையுமே ஆட்டி படைச்சிருக்குன்னு சொல்லலாம். என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரஷ்யாவும் சைனாவும் அதுக்கப்புறம் ஈரானும் 3 பேருமே சேர்ந்து கடல் பயிற்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரமாவே நடந்துட்டு இருக்கு. எப்ப அமெரிக்கா பிளான் பண்ணி ஈரான் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆர்மோஸ் ஜலசந்தியை முற்றுகையிட்டாங்களோ கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து சைனா ரஷ்யாவும் சேர்ந்து ஈரானோடு கடல் பயிற்சிக்கு வந்துட்டாங்க. கடற்பயிற்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்னாச்சுன்னா, அப்படி இன்னொரு நாடு கடற்பயிற்சிக்கு கூட்டுக்கு வந்திருக்காங்கனாவே அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு தான் வருவாங்க. அப்ப ரஷ்யாவும் சைனாவும் என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, எங்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கு என்ன பண்ணுவோம் முழுசா கொடுப்போம்னு சொல்லிட்டு ஈரானுக்கு கையெழுத்து போட்டுட்டு தான் வந்திருக்காங்க. அப்ப அந்த கடற்பயிற்சி நடக்கக்கூடிய நேரத்துல அமெரிக்கா தாக்குனா ரஷ்யாவும் சைனாவும் வேற வழியே இல்லாம என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவுடைய போர்க்கப்பல தாக்க வேண்டிய நிலைமை வரும். அதனால பயந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்கா கொஞ்ச நாளா தாக்காமையே 1 மாசத்துக்கு மேலேயாக அங்க போர்க்கப்பலையும் கொண்டு போய் நிறுத்தி வச்சு பிசாமையே இருக்காங்க. அந்த விமானம் தாங்கி கப்பல் அங்க சும்மாவே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில சரி பயிற்சியெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் போயிருவாங்க, போனதுக்கு பிறகு ஈரானை தாக்கலாம்னு சொல்லிட்டு அமெரிக்கா பிளான் போட்டா இப்பதான் தெரியுது ரஷ்யா பாத்தீங்கன்னா பயிற்சி முடிச்சுட்டு போகும்போது அவங்களுடைய முக்கியமான போர் விமானத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா பந்தர் அப்பாஸ்லயே இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்திலே நிறுத்தி வச்சிருக்காங்க. அது இப்ப என்ன காரணத்துக்காக நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியாதனால அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சரியான மரண பீதி. ஏன்னா நாம ஈரானை தாக்க கூடாதுங்கிறதுக்காக ரஷ்யா பாதுகாப்புக்காக அங்க வந்திருக்காங்களா, இல்ல இது ரகசியமாகவே ஈரான் ரஷ்யாவோடு சேர்ந்து நம்மளை தாக்குறதுக்காக கூட்டிட்டு நிறுத்தி இருக்காங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. பொதுவாக நேரடியாக ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எங்கேயுமே சண்டை வராது. ஆனா ரஷ்யாவும் சைனாவும் அக்ரிமெண்ட்ல இருக்கிறதுனால ரஷ்யா கூப்பிட்டாங்கன்னா சைனாவும், சைனா கூப்பிட்டா ரஷ்யாவும் என்ன பண்ணிப்பாங்கன்னா போயிருவாங்க. அதனால ஈரானை தாக்க விடாம தான் ரஷ்யா அங்க பந்தர் அப்பாஸ்ல ஈரான்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கப்பலை போட்டு காத்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் இன்னைக்கு வெளியாகி அது ரொம்ப ஒரு பரபரப்பா இருக்கு. எந்த அளவுக்கு ரஷ்யா ஈரானுக்காக சப்போர்ட்டா களமிறங்கி இருக்காங்க அப்படிங்கிறது மேற்குலகமே இப்ப புரிஞ்சிருக்குது. அங்க இருக்கக்கூடிய பக்கத்தால இருக்கக்கூடிய எந்த முஸ்லீம் நாடுகளும் உதவி செய்யாட்டாலும் கூட ரஷ்யாவும் சைனாவும் தான் மாத்தி மாத்தி உதவி செஞ்சு கொண்டு இருக்காங்க. அதுல சைனா பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கூட நிறைய விமானங்கள், ட்ரோன்கள் தாக்குதல் செய்யக்கூடியதும் இன்னும் தாக்குதலை தடுக்கக்கூடிய வான் தடுப்பு சாதனங்கள்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்திருந்தாங்க. காரணம் சைனாட்ட பெருசா ஒன்னும் போரெல்லாம் இல்ல, ரஷ்யால போர் இருக்கு, அதனால அவங்களால கொடுக்க முடியாது ஆயுதங்களை. ஆனா சைனா என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய கொடுத்திருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ரஷ்யா கப்பலை நிறுத்தி பாதுகாப்பும், சைனா ஆயுதங்களை கொடுத்து அந்த சண்டைக்கு பாதுகாப்பையும் அந்த சண்டையை என்ன பண்றாங்க, போருக்கும் உதவி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்குது. ஈரான் இந்த தடவை தனியா இல்ல அப்படிங்கறதுனாலயே அமெரிக்கா பின்வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்காவுடைய விகாஃப் அவர்கள்ட்ட கேட்ட போது 1 மாசத்துக்கு மேல ஆச்சு, ஏன் நீங்க இன்னும் தாக்குதலை நடத்தலன்னு கேட்டதுக்கே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஈரானை அச்சுறுத்துறதுக்காக தான் வந்தோம், தாக்குறதுக்காக வரல. ஆனா ஈரான் தான் பேச்சுவார்த்தையில அவங்க பயப்படவே இல்லை, அவங்க துணிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, என்ன நடந்தாலும் சரி நீங்க கேட்கக்கூடிய கையெழுத்தை நாங்க அணு ஆயுதத்துக்கு போட்டு தர மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி விகாஃப் அவர்களே பாத்தீங்கன்னா நேத்து பேட்டி அளிச்சிருந்தாரு. அதுல இருந்தே தெரியுது அமெரிக்கா பார்த்தா ஈரானை மிரட்டி எப்படியாவது கையெழுத்து வாங்கிடலாம்னு பாத்திருக்காங்க. ஆனா IAEA கேட்டும் கூட என்ன பண்ணல, ஈரான் இந்த தடவை கையெழுத்து போடல. இப்பவும் IAEA கேக்குறாங்க, எங்களை மறுபடியும் உள்ள விடுங்க, நீங்க எங்க இடத்துல ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுங்கிறாங்க. IAEA அப்படிங்கிறவங்க இந்த அணு ஆயுதம் சம்பந்தமான விஷயத்துல நம்பர் 1ஆக இருக்கக்கூடியவங்க. அவங்கதான் வெரிஃபிகேஷன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பண்ணிட்டு சர்டிபிகேட் கொடுக்கறது, அனுமதி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களே ஈரானை சொல்றாங்க, இப்ப அவங்க வச்சிருக்கக்கூடிய யுரேனியம் அப்படிங்கிறது அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கான யுரேனியம். அதனால எந்த நேரம் வேணா அவங்க அணு ஆயுதத்தை உருவாக்க முடியும். ஒண்ணும் இல்ல, நாளைக்கு போர் வந்தா அதுக்கப்புறம் பொறுமையா கூட என்ன பண்ணலாம், அவங்க தாக்குதல் ஆரம்பிச்சதுக்கு பிறகு கூட அணு ஆயுதத்தை உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா தேவையான யுரேனியம் என்ரிச் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு IAEAவும் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் நாடுகளுடைய சப்போர்ட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அணு ஆயுதத்துடைய சப்போர்ட்டும் ஈரானுக்கு இருக்குது. யுரேனியத்தை கைக்குள்ள வச்சுட்டு அதை எந்த விதத்திலையும் அமெரிக்காவோ இல்ல இஸ்ரேலுடைய பங்கர் பிளாஸ்டர்ல கூட படக்கூடாத இடத்துக்கு போய் என்ன பண்ணிருக்காங்க, ஆழத்துல வச்சிருக்காங்க. எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, அப்படியே எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாலும் அது எவ்வளவு கீழே ஆழத்துல இருக்குது அப்படிங்கறத இஸ்ரேலாலையும் அமெரிக்காவாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மலைகளை மேல கட்டி வச்சிருக்காங்க, மலைகளுக்கு கீழே பங்கரை போட்டு கொண்டு போய் வச்சுட்டு மேல மலைகளை என்ன பண்ணிருக்காங்க, புதுசா வேற ஆர்டிபிஷியலா கட்டி வச்சிருக்காங்க. அதனால பார்த்தா நார்மலான இடம் மாதிரிதான் தெரியும், ஆனா அதனுடைய 10,000 அடி கீழே தான் பார்த்தா அணு ஆயுதத்தை வச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈரானும் தயார் நிலையில இருக்காங்க, ரஷ்யாவும் சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க, சீனாவும் ஆயுதங்களை கொடுத்திருக்காங்க. அடுத்து இனி அமெரிக்கா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நகர்வுகளை வச்சுதான் நமக்கு தெரியும். அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.